கடல் அளவு நீர் இருந்தாலும் குடித்து விடுவேன், அவ்வளவு தாகம். கடலுக்கு எங்கே போவேன்? பாலைவனத்தில் நிற்கிறேன். கானல் நீராகவாவது வந்து விட்டு போக மாட்டாயா? என்னை காதலிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை பெண்ணே, ஒரு துரோகமாவது செய்து விட்டு போ. அதை நினைத்துக் கொண்டாவது வாழ்ந்துருவேன்ல. எந்த நினைவும் இல்லாமல் இருப்பது கொடுமை அல்லவா? துரோக நினைவிலாவது வாழ்ந்து விடுகிறேன். எங்க அப்பா என்னுடைய பேச்சுக்கு பெரிய ரசிகருங்க. இப்போ உயிரோட இல்லை, வந்துருவாரு. இங்க பேசினாலும் வந்துருவாரு. ஒரு நாள் மேல வந்து உட்காந்துருக்காரு. டீ போட்டேன். டீ அம்மா ஒரு லெமன் டீ போடுங்க. போய் லெமன் டீ போட்டுட்டு இருக்கேன். வெளியில வர அழுதுட்டு இருக்கிற மனுஷன். எதுக்குப்பா அழுவுறீங்கன்னு கேட்கிறேன். ஏன்பா அழுவுறீங்க? இல்லம்மா இல்லம்மா ஒன்னும் இல்லம்மா, அந்த ரேடியோ ஆஃப் பண்ணு. ஒரு கசால் போயிட்டு இருந்ததுங்க. ஒரு வரி அவரை நாசம் பண்ணிருச்சு. மனசை போட்டு நசிச்சு போட்டுருச்சு அவருக்கு. என்ன வரி தெரியுமா? நான் சொன்னேன், என்னப்பா? ஒன்னும் இல்லம்மா விடு. ஒன்னும் இல்லை. இல்லப்பா எதுப்பா? என்னப்பா டிஸ்டர்பன்ஸ்? எதுப்பா சொல்லுங்கப்பா. அந்த பாட்டை திருப்பி போடு. ரீவைண்ட் பண்ணி போடுறான் பாட்டு இவ்வளவுதாங்க. எங்க அப்பாவை உழுக்கிற பாட்டுங்க. நீ என்னை சமாதானப்படுத்துவாய் என்று நான் உன்னை சமாதானப்படுத்துவேன் என்று நீயும் விளையாடிய விளையாட்டில் இப்படி நிரந்தரமாக பிரிந்து விடுவோம் என்று நினைக்கவே இல்லை. அப்ப சொல்லிட்டு நான் அழுதாருங்க. நான் என்ன நினைச்சேன், இவர் அம்மாவுக்கு முன்னால யாரையோ நினைச்சிருக்காரு போல இருக்கு. என்ன நினைச்சேங்க, குற்றவாளிங்க. நான் அப்படி நினைச்சேன். பிறகுதான் தெரிந்தது, கவிஞர்கள் நேரடி அனுபவத்தில் தான் துக்கிக்கிறார்கள் என்று இல்லை. அந்த அனுபவம் வந்து எந்த வார்த்தையில் வந்து சேருகின்ற பொழுதும் யாருக்கோ நேருகின்ற துக்கத்தை தன் மனதில் எடுத்துக்கொள்கின்ற பேரன்பு படைத்தவர்கள் தான் கவிஞர்கள் என்பதனை புரிந்து கொண்ட நிலை. பாரதி அப்படித்தானே எழுதினான். பாரதியினுடைய தவிப்பு எல்லாம் அப்படிப்பட்ட தவிப்பு தானே. இதை ரசிச்சது பல நேரங்களில் சொல்லி இருக்கிறேன். ரொம்ப ரசனையினுடைய உச்சத்தில் இருக்கிறேன், அதனால் மறுபடியும் சொல்கிறேன். கிரேக்க தாழி ஒண்ணு இருக்குங்க. அந்த கிரேக்க தாழியில ஒரு சின்ன ஓவியம் இருக்கு. அந்த ஓவியத்தை பார்த்து ஒரு கவிஞன், கீட்ஸ் அவன் பேர், கீட்ஸ்ங்கிற கவிஞன் எழுதின ஒரு பாட்டை கவிக்கோ மொழிபெயர்த்தாருங்க. வியந்த ஒரு பாட்டு, ரொம்ப ரசிச்ச ஒரு பாட்டு. அந்த ஓவியத்துல ஒரு இளைஞன் தன் காதலியை இப்படி போட்டிருக்கான். காதலி இப்படி இருக்கா, கிட்ட நெருங்கி இருக்கான். அந்த மாதிரி ஒரு படம் எழுதுறான் கீட்ஸ் எழுதினத கவிக்கோ எழுதுறார். துணிச்சலான காதலனே, நீ உன் இலக்கை நெருங்கி விட்டாய். அடுத்ததுதாங்க கவிதை. நீ அதை ஒருபோதும் எட்ட போவதில்லை. எப்படி எட்டுறது? அதான் ஓவியமாச்சு, அங்கதானே நிக்கிறோம். போவே முடியாது, அவ்வளவுதான், ஃபைனல். அடுத்ததுதாங்க கவிதையினுடைய உச்சம். வருத்தப்படாதே வாலிபனே, உன் காதலி ஒளிமங்கவே மாட்டாள், அழகாகவே இருப்பாள். அதை விட உச்சம், நீயும் காதலித்துக் கொண்டே இருப்பாய்.